தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றி பெற செய்ய நானும் அண்ணாமலையும் இணைந்து ஆடும் ஆட்டம் இனிதான் இருக்கிறது என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். கோவை பாஜக தெற்கு மாவட்டம் சார்பில் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் மாநாடு மலுமிச்சம்பட்டி பகுதியில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய நயினார் நாகேந்திரன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ் என கூறிக்கொண்டு தமிழை விற்று வருவதாகவும் அவரது மகனை முதலமைச்சராக எண்ணிக்கொண்டிருப்பதாகவும் சாடினார். தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றி பெற செய்ய நானும் அண்ணாமலையும் இணைந்து ஆடும் ஆட்டம் இனிதான் இருக்கிறது எனவும் அது பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா நினைத்ததை செயல்படுத்த ஆடும் ஆட்டம் என்றும் கூறினார். இன்றைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலே ஒரு அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கு திமுக அமைச்சர்கள் 17 பேர் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது. ஈடி வழக்கு இருக்கிறது, வருமானத்துறை வரி வழக்கு இருக்கிறது. யாரும் தப்பிக்க முடியாது. திமுக அமைச்சர்கள் பலர் மீது வருமான வரித்துறை வழக்கு, அமலாக்கத்துறை வழக்குகள் உள்ளது. யாரும் தப்பிக்க முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்தார். மேலும் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லும் என நம்பிக்கை தெரிவித்தார். அண்ணாமலை அவர்களும் ஆடினோம். ஆனால் நாங்கள் இருவரும் இன்னொரு ஆட்டம் ஆட போகிறோம். அந்த ஆட்டம் தேசிய ஜனநாயக கூட்டணியோடு சேர்ந்து தமிழகத்தில் மாண்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்ன நினைத்தார்களோ, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன நினைத்தார்களோ, என்ன நினைத்து இந்த கூட்டணியை உருவாக்கினார்களோ அதை வெற்றி பெறுவதற்கு நாங்கள் இருவரும் சேர்ந்து ஆடுகிற ஆட்டம் இனிமேல் தான் இருக்க போகிறது. தொடர்ந்து பேசிய பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, வரும் தேர்தலில் எக்காரணத்தை கொண்டும் ஒரு ஓட்டை கூட திமுகவிற்கு போட்டு விடாதீர்கள் என்றார். அதிமுகவும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் அடிமைதான், ஆனால் நாங்கள் மக்களுக்கு அடிமைகள், அவர்களுக்காக பணி செய்பவர்கள் என முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பதிலடி கொடுத்தார். மு க ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு, அதிமுக அடிமை கட்சி, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை சங்கி கட்சி, 2 பேருமே டெல்லிக்கு அடிமையா இருப்பதற்காக ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கிறாங்க. இதை தற்கூரி உதயநிதி பேசியிருந்தால் பரவாயில்லை, மனுஷர்லாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடிமை கட்சி தான். யாருக்கு அடிமை? மக்களுக்கு அடிமை. மக்களை எஜமானராக மதித்து மக்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய கட்சி. தேசிய ஜனநாயக கூட்டணியும் அடிமை கூட்டணி தான். யாருக்குங்க? தமிழ்நாட்டினுடைய மக்களுக்கு நாங்கள் அடிமை. தமிழ்நாட்டினுடைய மக்கள் எஜமான்களாக அவர்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கூட்டணியை நீங்கள் அடிமை என்று சொன்னால் அதை பெருமையாக எங்கள் நெஞ்சிலே அணிந்து கொண்டு மக்களுக்காக 100 நாட்கள் நாங்கள் இங்கே இருப்போம், களத்தில் இருப்போம். ஆட்சி மாற்றம் வரும். 100 நாள் வேலை திட்டத்தில் மற்ற மாநிலங்களை விட அதிக நிதி தமிழகத்திற்கு தான் கொடுக்கப்பட்டதாகவும், ஆனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 100 நாள் வேலை திட்டத்தையே மத்திய அரசு ரத்து செய்துவிட்டதாக பொய்யை கூறுவதாக விமர்சித்தார். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு இந்தியாவில் அதிகமான பணத்தை பாரத பிரதமர் கொடுத்தது தமிழ்நாட்டிற்கு மட்டும்தான். உத்தரப்பிரதேசத்தை விட, மகாராஷ்டிராவை விட, ஹரியானாவை விட, பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலங்களை விட இந்தியாவில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் அதிக பணத்தை கொடுத்தது தமிழ்நாட்டு மக்களுக்கு தான்.